single day. I'm gonna make something great. That's my Hey guys, today channel நம்ம பார்க்க போகிறது garlic pasta friends. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பாஸ்தா வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்துக்கோங்க. அது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதுக்கு ரெக்வயர்டான வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசிலில் வச்சு நான் எடுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னாலும் இதை நார்மலாகவே எக் பாயில் பண்ணுற மாதிரி நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இது சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். நான் ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசிலுக்கு இதை விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சால்ட் வந்து நீங்கள் எப்பயும் ஆட் பண்ணலாம், நீங்கள் எல்லாம் பாஸ்தா செய்யும் போதும் ஆட் பண்ணலாம். நான் இதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்து விட்டுட்டுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே குக் ஆகிருக்கு. நீங்கள் ரெக்வயர்டான கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வாட்டர் விட்டிங்கன்னா இது வந்து கரெக்டாக குக் ஆகிருக்கும், ஓவர் குக் ஆகாது. ஸோ ஒரு விசில் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். கார்லிக் பாஸ்தாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோஸ், அப்புறம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே சிம்பிளானது. ஃபர்ஸ்ட் ஆயில் நல்லா நீங்கள் ஹீட்டப் ஆனதும் சாப் பண்ண கார்லிக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கார்லிக் பாஸ்தானா நான் நிறைய கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கார்லிக் நல்லா ப்ரௌனாக குக் ஆகணும். கார்லிக் எவ்வளோ குக் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம டிஷ் வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌன் ஆகணும் கார்லிக்கு. இதை மாதிரி நீங்களும் சாப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ பாருங்களேன் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியனும் வந்து நல்லா கோல்டிஷ் ப்ரௌன் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் குக் ஆகிறதுக்கும் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து இதை மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும் ஆனியன்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் வச்ச டொமேட்டோஸ் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அந்த கார்லிக் அண்ட் ஆனியன் ரெண்டும் சேர்ந்து ஃப்ரையாக இப்போ ஒரு நல்ல அரோமா ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து டொமேட்டோஸும் பட்டாணியும் சொன்ன மாதிரி நான் ஆட் பண்ணிட்டேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் இல்லை நைட் ரொட்டீனில் கூட நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இந்த டொமேட்டோ ஸ்மாஷஸாக குக் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னா வெறும் டர்மரிக் பவுடர், ஹோம்மேட் சில்லி பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பைசினஸ் கொடுக்க லைட்டாக தான் இந்த டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ ஹோம்மேட் சில்லி பவுடரும் அந்த டர்மரிக் பவுடரும் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிட்டுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாஸ்தா குக் பண்ணி வச்சுருந்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா யம்மியான சிம்பிளான இன்ஸ்டன்ட் கார்லிக் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜஸ்ட் லைக் மேகி மாதிரியே இருக்கும் இந்த டேஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் மேகி மசாலாஸ் அது மாதிரி வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பிரியாணி ஸ்பைசஸ் வச்சு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இந்த பாஸ்தா கார்லிக் பாஸ்தா நான் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபான கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங். பை பாய்.